வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் படிக்க போகிறோம்னா Sprite, Stage, Sprite Pan, Backdrop, Ribbon Bar, Code Tab, இதில் Block Palette and Code Area இருக்குது. Then Costumes or Backdrops tab, then Sounds tab and Backpack. Hello everyone, this is Suriya Ramesh. இந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி படிக்க போகிறோம். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட் இஸ் ஸ்க்ராட்ச் யூசர் இன்டர்ஃபேஸ்? இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணலாம் அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். இதை இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகினிங்கில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்னலாம் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் படிக்க போகிறோம்னா Sprite, Stage, Sprite Pan, Backdrop, Ribbon Bar, Code Tab, இதில் Block Palette and Code Area இருக்குது. Then Costumes or Backdrops tab, then Sounds tab and Backpack. What is Sprite? ஸ்ப்ரைட்டுங்கிறது ஒரு கேரக்டர் ஆர் ஆப்ஜெக்ட், நம்ம ப்ராஜெக்டில் இருக்க ஒரு கேரக்டர். டிஃபால்ட் ஸ்ப்ரைட் ஆஃப் த ஸ்க்ராட்ச் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஸ்க்ராட்ச் கேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்க்ராட்ச் கேட் தான் டிஃபால்ட் ஸ்ப்ரைட்டாக இருக்கும் வித்தவுட் எனி ஸ்கிரிப்ட்ஸ். அண்ட் வி ஹாவ் 4 ways டு ஆட் அ ஸ்ப்ரைட். இப்போது இந்த பாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்லோட் பட்டன். ஸோ இந்த அப்லோட் பட்டன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜை நம்மளோட டெஸ்க்டாப்லேருந்து ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ், இது வந்து ரேண்டமான ஸ்ப்ரைட்ஸை அதுவே சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பெயிண்ட் ப்ரஷ், இது எம்டியான ஒரு ஸ்ப்ரைட் கொடுக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி புது ஸ்ப்ரைட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்ச் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரைட் லைப்ரரியிலேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரைட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐகான் அப்படி இல்லைன்னா இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ப்ரைட் லைப்ரரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்ப்ரைட்ஸ் வந்து இருக்குது. இதுலேருந்து எது வேணாலுமே வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா பெயிண்ட் ப்ரஷ். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்ப்ரைட் அண்ட் எந்த காஸ்டியூமே இல்லை. ஸோ நம்ம இங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ப்ரைட்டை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆப்ஷன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் இந்த சர்ப்ரைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இது ரேண்டமாக ஒரு ஸ்ப்ரைட்டை நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலி அப்லோட் ஸ்ப்ரைட். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டோரா இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த டோரா இமேஜை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே நீங்கள் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜை நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிடலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டேஜ்? ஸ்டேஜுங்கிறது ஒரு பிளேஸ், அங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் ஃப்ளாக். ஸோ க்ரீன் ஃப்ளாக்ன்றது எதுக்குன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரெட் பட்டன். ரன் ஆகிட்டுருக்க எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து இது ஸ்டாப் பண்ணும் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது. அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம பார்க்கலாம். ரெகுலராக இருக்கிறது வந்து என்னென்னா இந்த நடுவில் இருக்க ஆப்ஷன். ஸோ இது வந்து நார்மல் மோடு. நார்மல் மோடில் இருக்கும்போது இதனோட சைஸ் வந்து 480 பிக்சல்ஸ் வைட் அண்ட் 360 பிக்சல்ஸ் டால். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மால் ஸ்க்ரீன் லேஅவுட். ஸ்மால் ஸ்க்ரீன் லேஅவுட்டுங்கிறது நம்ம ரெகுலர் மோடில் இருக்க சைஸை விட பாதியாக இருக்கும். ஸோ இதனோட சைஸ் வந்து 240 பிக்சல்ஸ் வைடும் அண்ட் 180 பிக்சல்ஸ் வந்து டாலும் இருக்கும். எப்போ வந்து கோட் ஏரியா உங்களுக்கு பெருசாக தேவைப்படுதோ அப்போ இந்த ஸ்மால் ஸ்க்ரீன் லேஅவுட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட். அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி பெருசாக தெரியும். ஸோ இப்போ எப்படி பார்க்கலான்னா, இங்கே தான் ஸ்டேஜ், இது க்ரீன் ஃப்ளாக் அண்ட் இது வந்து ரெட் பட்டன். அண்ட் we have 3 options here. So first one வந்து small screen layout, then வந்து regular and full screen mode. That's it. Sprite pan. இதில் 2 important parts. First one வந்து current sprite info window. ஸோ கரண்ட்டாக எந்த ஸ்ப்ரைட்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே மேலே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரைட் லிஸ்ட். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டில் மோர் தென் 1 ஸ்ப்ரைட் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த தம்ப்நெயில் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டை சூஸ் பண்ணி அதனோட இன்ஃபர்மேஷனை அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேட் இருக்குது. இந்த கேட்னோட எல்லா இன்ஃபர்மேஷன் மேலே இருக்குது. கேட்னோட நேம்,
and x and y value 0. 0 center of the stage. அதுக்கப்புறம் இங்கே ஷோ அண்ட் ஹைட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சைஸ் ஆப்ஷன். இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேரக்ஷன், டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெரி வாக்கிங் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெரி வாக்கிங்கோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. Then this is the final option to choose a sprite. Then what is backdrop? Backdropங்கிறது ஒரு இமேஜ். நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரைட்டுக்கு பார்த்த மாதிரி இதுக்கும் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேக்ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட், சர்ப்ரைஸ், பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் சர்ச். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இங்கேயும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பேக்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எம்டியான பேக்ட்ராப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிளைன் பேக்ட்ராப் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் சர்ப்ரைஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது இது ரேண்டமாக பேக்ட்ராப்ஸ் சூஸ் பண்ணுது. ஓகே. தென் ஃபைனலி அப்லோட் பேக்ட்ராப். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை வந்து இப்போ என்னோடய ப்ராஜெக்டில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கீழே கன்வெர்ட் டு வெக்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணி இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு செலக்ட் டூலை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இப்படி ட்ராக் பண்ண முடியும். ஸோ ட்ராக் பண்ணி இதனோட சைஸை இப்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ரிப்பன் பார்ங்கிறது ஒரு ப்ளூ பார். இதுதான் வந்து ஸ்க்ராட்ச் யூசர் இன்டர்ஃபேஸ்னோட டாப்பில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரிப்பன் பார். இப்போது இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்க்ராட்ச் லோகோ, அதுக்கப்புறம் இந்த குளோப் சிம்பிள் அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் மெனு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஃபைல் மெனு, எடிட் மெனு, டியூட்டோரியல்ஸ் அண்ட் ஃபைனலி ப்ராஜெக்ட் நேம் இருக்கும். ஆன்லைன் எடிட்டரில் இதை விட எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரிப்பன் பார். ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ராட்ச் லோகோ, அதுக்கப்புறம் குளோப் சிம்பிள், இந்த லாங்குவேஜ் மெனுவில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு டைமும் புது ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். தென் ஃபைல் ஆப்ஷன். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நியூ, டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். தென் லோட் ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர். ஏற்கனவே நீங்கள் ஸ்க்ராட்சில் ப்ராஜெக்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆப்ஷன் சேவ் டு யோர் கம்ப்யூட்டர். அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பிளாக்கை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா நான் இப்போ அந்த சேவ் டு யோர் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கலாம். தென் எடிட் ஆப்ஷன். இதில் ரீஸ்டோர் அண்ட் டர்ன் ஆன் டர்போ மோட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீஸ்டோர் ஆப்ஷன்னா நம்ம ஏதாச்சும் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக டெலிட் பண்ண ஐட்டத்தை நம்ம திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு கோட் பிளாக் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டாக 2 கோட் பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் போயிட்டு ஃபார்வர் பிளாக் எடுக்கிறேன் அண்ட் ஈவெண்ட்ஸ் போயிட்டு ஒன் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பிளாக். இப்போ இதுதான் இந்த ஸ்ப்ரைட்கான கோட். இப்போ நான் தெரியாமல் இந்த ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இப்போ போயிட்டு எடிட் ஆப்ஷனில் இருக்க ரீஸ்டோர் ஸ்ப்ரைட்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலீட் பண்ண ஐட்டத்தை திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் டர்ன் ஆன் டர்போ மோட். இந்த ஆப்ஷன் வந்து நார்மல் எக்ஸிக்யூஷனோட ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டியூட்டோரியல்ஸ். இதில் ரொம்ப பேசிக்கான டியூட்டோரியல்ஸ் இருக்கும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். இதுதான் வந்து நேம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட்ன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டை இங்கே நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் வாட் இஸ் கோட் டேப்? கோட் டேப்ங்கிறது ஒரு ஏரியா. அங்கே நம்மளோட கோட் ரைட் பண்ணுவோம் அண்ட் ரன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுனா பிளாக் பேலட். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கோடட் பிளாக்ஸ். ஒவ்வொரு கேட்டகரியான பிளாக்குக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து எங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மோஷன் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்றதுலாம் எங்கே இருக்குது. தென் கோட் ஏரியா. இந்த எம்டி ஸ்பேஸில் தான் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாக் பேலட்லேருந்து இந்த கோடு பிளாக்ஸை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல்லான கோடை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் கோட் ஏரியா. இப்போ வந்து இந்த கோட் ஏரியா எம்டியாக இருக்குது. நான் இங்கேருந்து பிளாக்ஸை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கோடு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை ரன் பண்ணணும்னா இப்போ இந்த கேட் வந்து மூவ் ஆகுது.
நெக்ஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன், நம்மளோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பாட்டம் கார்னரில் ஆட் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டியூம்ஸ் ஆர் பேக்ட்ராப்ஸ் டேப் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரைட்னோட காஸ்டியூமோ இல்லைன்னா ஒரு பேக்ட்ராப்பை பார்க்குறதுக்கு இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை ஏற்கனவே இருக்கிறத எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் டேப் இருக்கும். இப்போ ஸ்ப்ரைட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்டியூம்ஸ் டேப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் வந்து வியூவிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்ஸ் டேபுக்கு பதிலாக பேக்ட்ராப்ஸ் டேப்னு மாறி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பேக்ட்ராப்ஸை வந்து எடிட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா காஸ்டியூம் நேம். ஒவ்வொரு காஸ்டியூமோட நேமும் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா காஸ்டியூம் பேன். ஒரு ஸ்ப்ரைட்னோட எல்லா காஸ்டியூமும் எங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காஸ்டியூமும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூவிங் ஏரியாவில் அதுக்கேற்ற காஸ்டியூமை இங்கே ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வியூவிங் ஏரியா, இங்கே பார்க்கலாம், எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். தென் ஃபைனலி காஸ்டியூம் லைப்ரரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த காஸ்டியூம்ஸ் டேப்பில் ஸ்ப்ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காஸ்டியூம் லைப்ரரி இந்த மாதிரி போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரைட்னோட டிஃப்ரெண்ட் காஸ்டியூமும் இங்கே இருக்கும். வாட் இஸ் சவுண்ட்ஸ் டேப்? இந்த சவுண்ட்ஸ் டேப்ங்கிறது ஒரு எடிட்டர். ஸோ ஒரு ஸ்ப்ரைட்னோட சவுண்டை இங்கே நம்ம எடிட் பண்ணலாம், புதுசாக வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சவுண்ட் நேம், அதுக்கப்புறம் சவுண்ட் பேன், டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. தென் வியூவிங் ஏரியா, இங்கே வந்து சவுண்ட் வேவ் வந்து இருக்கும். ஸோ இங்கே இருக்க டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக சவுண்ட் லைப்ரரி போகிறதுக்கான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சவுண்ட்ஸ் டேப் போயிட்டு இங்கே கீழே இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் லைப்ரரி இங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு மியூசிக்கும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி பேக்பேக்ன்றது நம்ம ப்ராஜெக்டில் இருக்க ஸ்ப்ரைட், ஸ்கிரிப்ட், சவுண்ட், காஸ்டியூம் ஒரு பேக்ட்ராப் எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணி மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை ஒரு சில ஐட்டம்ஸை சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேக் வந்து ஆன்லைன் எடிட்டர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு சில ஐட்டம்ஸை சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது, காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்க்ராட்ச் எடிட்டர் போயிட்டு ஸ்க்ரோல் கீழே பண்ணிங்கன்னா இங்கே பேக் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். இப்போ லோட் ஆகுது. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஈஸியாக ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த பனானாவும் இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you so much everyone. We'll see you in the next video.